ஹலோ ஹாவி பர்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிங்ஸ்டன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இது வந்து ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஜானர் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார், திவ்யா பாரதி, சேத்தன், அழகன் பெருமாள், இளங்கோ குமரவேல் இவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. டைரக்டர் கமல் பிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி பக்கத்துல இருக்க ஒரு சின்ன மீனவ கிராமம். அந்த கிராமத்துல மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளே இறந்து போறாங்க. அதுக்கான ஒரு மர்மமான கதைகளும் சொல்றாங்க. ஸோ அதனால அந்த ஊர்ல யாருமே மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடலுக்கு நடுவில் ஒரு வேலி அமைக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்க சுத்தி ஒரு வேலி அமைக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்க மக்கள் கடலுக்குள்ள போகக்கூடாதுன்னு. ஸோ இது ஒரு இதுவாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டு இவர் வந்து ஜிவி பிரகாஷ் உள்ள போறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிட்டு இவர் ஒரு சில அமானுஷ விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு அந்த கடலுக்குள்ள. ஃபர்தரா அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமானுஷ விஷயங்கள் என்ன, இதுக்குள்ள இருக்க அந்த மர்மங்களை வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா, இந்த மக்கள் திரும்பி உள்ள போய் மீன் பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ஒரு ஒன் லைன் பிளாட் தான் இந்த படத்தோட கதை. மெயினாக அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மீனவ கேரக்டர் தான் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் படத்துல. ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு ஜெகன் ஒரு கேரக்டர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார் நிறைய இடங்கள்ல. ப்ளஸ் ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர்னால அவரோட கேரக்டர் அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காரு படம் பூரா. ரொம்ப நல்லா இருந்த அவரோட கேரக்டரோட ஆக்டிங் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து திவ்யா பாரதி அவங்க படத்துல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். படம் பூரா வராங்க. பட் ஆனா அவங்க ஒரு சின்ன கேரக்டர் தான். பட் ஆனா படத்துல அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவங்களுக்கும் இருக்கு. நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு அந்த படத்துல. சேத்தன் அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல ஒன்று பண்ணிருக்காரு. ஸோ ஆக்சுவலா அவரோட போர்ஷன் எல்லாமே பிளாஷ்பேக்ல தான் வரும். அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. ஏன்னா ரீசெண்டா அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி ஒரு விசித்திர கதாபாத்திரத்தை கலந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் அவர் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா விடுதலையா இருக்கட்டும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஜமான் ஒரு படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படமா இருக்கட்டும், கிங்ஸ்டன். ஸோ இது எல்லாத்துலயும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லனான அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் நல்லா நீட்டா பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி இளங்கோ குமரவேல் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. நல்லா அந்த அவரோட ரோல் படத்துல. ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்ன ஒரு கேரக்டர், அது சிம்பிளான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் அந்த டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த கேரக்டர் லிங்க் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அவரோட கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணாங்க சூப்பரா. அதே மாதிரி அழகன் பெருமாள் அவரோட கேரக்டர் வந்து படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டா அவர் நடிச்சு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி சப்மோன் அப்துல் சமாத் அவர் இந்த படத்துல வந்து அந்த பிரசன்ட்ல கூட ஒரு வில்லனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா அந்த அவரோட ரோலுமே மெயினா படத்துல சாங்ஸை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா எதுவும் இல்லை. பட் ஆனா அந்த பீச்ல ஒரு சாங் ஒன்று வந்து அந்த நடு கடலுக்குள்ள போயிட்டு அந்த போட்ல ஒரு சாங் ஒன்று வருது. அந்த சாங் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கேட்குற மாதிரி நிறைய ரீல்ஸ்ல கூட ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சாங். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்களில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு சவுண்ட் டிசைன் ஒர்க் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிவி பிரகாஷ் குமார் அவங்க அந்த ஒரு டீமோட சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் பினாயோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா வந்து படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள தான் நடக்குது. மெயினாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அந்த கடல் கரையில் நடக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து அந்த நடு கடலுக்குள்ள தான் நடக்குதுன்றதுமா அதுவும் நல்லா ஆழ்கடலில் நடக்கிறதுனால நிறைய இதுக்குள்ள விஎஃப்எக்ஸ் ஒர்க் இது எல்லாமே இருக்கு. அந்த டீம்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் ஒரு சில இடங்களில் லைவ் லொகேஷன்ஸ் போய் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், ரொம்ப வந்து அந்த ஒரு கலர் டோனே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த பீச்சுக்குள்ள அந்த ஒரு ஆழ்கடலில் எப்படி இருக்கும் அந்த ஒரு கலர் டோன், அது போக படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஒரு நைட்ல நடக்கிற கதைன்ற போது அந்த இடத்துல அந்த ஒரு கலர் டோன் அந்த டிஏ ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி சான் லோகேஷோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் பார்த்தோம். ஒரு 2 மணி நேரம் 1 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்ப் பண்ணி நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருந்தாரு படத்தை. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில இடங்கள்ல லேக் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூக்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ஒரு 15 நிமிஷம் எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஒரு எடிட்டிங். ஏன்னா டேரக்டர் கமல் பிரகாஷ் அவரோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இது வந்து அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் அது. ஸோ அதை எடுத்துட்டு மெயினாக ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நான் ஒரு நல்ல பாசிட்டிவாக பார்த்தது செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு வந்து அந்த ரைட்டிங் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல வந்து டல் அடிக்கிற மூமெண்ட் இருந்தாலும் ஓரளவு வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல நல்லா கொண்டு போய் அந்த டுவர்ட்ஸ் த ப்ரீ கிளைமேக்ஸ்ல கூட அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஸோ அதை கரெக்டாக கொண்டு போய் அந்த கதையை அந்த கிளைமேக்ஸ்ல வச்சு முடிச்சாரு. அந்த இடத்துல ரைட்டிங் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரைட்டிங் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்புன்னு கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சின்ன லேக் அதில் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு மாதிரி லேக் அண்ட் சொதப்பலாவே போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமா அந்த அளவுக்கு வந்து செல்ஃப் எடுக்கல படம். ஸோ ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஸ்லோவா இருந்தது. ப்ளஸ் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் கிடையாது. சின்ன சின்ன ஒரு 2 சீன்ஸ் தவிர பெருசாக எதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லை. ஏதோ அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் தான் ஓரளவு படத்தை கொஞ்சம் தாங்கி கொண்டு போச்சு. எஸ்பெஷலி அந்த ஒரு கேரக்டர்ஸ்லாம் வருது, அந்த மண்டோட அது மாதிரி அது வந்து இறந்து போன கேரக்டர்ஸ் வருது, அதுக்கப்புறம் சரி ஜாம்பிஸ்லாம் வருது.
என்னமோ நமக்கு பார்க்கறதுக்கு இது வந்து இது ஒரு ஹாரர் ஜானர் தான் சொன்னாங்க, ஃபேண்டசி ஹாரர் ஜானர் தான்ன்றது. ஆனால் என்னென்னமோ படம் பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஏன்னா உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் இது வச்சு சூப்பராக விறுவிறுன்னு ஒரு படத்தை கொண்டு போயிருக்கலாம். மெயினாக ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் படத்தை இன்னொரு ஒரு 20-25 மினிட்ஸ் ஃபிலிம் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுன்னு ரைட்டிங்கில் கொண்டு போயிருக்கலாம். அது பயங்கரமாக சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக சொதப்பினது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் நான் ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜாக எடுத்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த விறுவிறுப்பு இல்லாமல் கொஞ்சம் ரைட்டிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்த மாதிரி இருந்தது. படத்தோட செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக எழுதியிருந்தாரு. பெருசாக அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எலிமெண்ட்ஸுமே உள்ள எனக்கு பெருசாக எதுவும் படலை. நான் படத்தோட 2-3 சீன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அந்த டெக்னிக்கல் ஒர்க் இது எல்லாமே பிரமாதமாக இருந்து மொத்தமாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு சவுண்ட் குட்டான ஒரு படம் அது. பட் ஆனால் உள்ளுக்குள்ள ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு போரான ஒரு ரைட்டிங் தான் நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் உள்ள போட்டிருந்தாங்க. ப்ளஸ் நல்லா விறுவிறுன்னு அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே இருந்ததுன்னா படம் வேற லெவலில் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதையே போதும், நல்ல ஒரு ஸ்டஃப் இருக்குது. அவங்க ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தா வேற லெவலில் போயிருக்கலாம். ஆனால் ரொம்ப சொதப்பிட்டாங்க. பட் ட்ரைலர்லாம் வரும்போது ஓகே பயங்கரமாக இருக்க போது ஏதோ ஒரு படம் ஜிவி பிரகாஷ் படம் ரீசெண்டாக அந்த மாதிரி சின்ன சின்ன ஹைப் இருந்தது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு. அது வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டாரு டேரக்டர். பெருசாக அந்த அளவுக்கு எதுவுமே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக அந்த படத்தில் பண்ணல. அந்த ஒரு டெக்னிக்கல் டீம் தவிர இந்த படத்தில் வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக பண்ணல. ஆனால் ரொம்ப போர் அடிச்சுன்னா தெரியல பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் மேட்ச் அப்படி இல்லைனா வந்து ஓடிடியில் வந்தோம்னா பாருங்க. இந்த படத்தில் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் தான் அது. ரொம்ப போர் அடிச்சுன்னா ஒரு ஒன் டைம் தேட்டர் பாருங்க, இல்லைனா ஓடிடி வந்தாலும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.